வணக்கம். நம்ம நெல் அறுக்கிற தருவாயில் இருக்குது. நம்ம பொங்கல் முன்னாடியே ஒரு ஒரு புயல் வந்ததுனால மழைப்பொழிவு அதிகமாக இருந்துச்சு. அந்த டைமில் நம்ம நெல்மணிகள் சாஞ்சு வீணாயிருமோ என்னமோ ஒரு அச்சத்துலேயும் ஒரு பயத்துலேயும் நம்ம இருந்தோம். அந்த டைம் நம்ம தப்பிச்சிட்டோம். இயற்கை நமக்கு பெருசாக வழி விட்டு நமக்கு ஒதுங்கிருச்சு. லைட்டான தூறல் மழையாக போனதுனால நம்ம கிராமத்தில் ஒரு சிலருடைய வயல் மட்டும் சாஞ்சிச்சு. நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படலை. நம்ம இதில் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சிலருக்கும் பாதிப்பே ஏற்படலை. சரி, பொங்கல் முடிஞ்ச ஒரு 10 நாள், பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணிக்கலான்ற நிலைமையில இருந்தோம். இன்றைக்கி அறுக்கலான்ற இடத்த பார்த்தோம்னாக்கா திடீர்னு இப்போ ஒரு புயல் வந்துருச்சு. மறுபடியும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறாப்புல வானிலை அறிக்கை சொல்லிட்டாங்க. அதுக்கு தகுந்தாப்புல இன்றைக்கும் பார்த்தோம்னாக்கா வானம் முழுக்க வெயிலே இல்லாமல் மேகமூட்டத்தோடு இருக்கிற மாதிரியே இருக்கிற மேகமூட்டத்தோடயே தான் இருக்குது. அதனால் நம்ம நெல் கதிர்கள் மறுபடியும் மழையில் மாட்டிடுமோ என்ற ஒரு அச்சத்துலேயே நம்ம இருக்கிறோம். நெல் கதிர்கள் நம்ம எடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடுவோமாங்கிறதே ஒரு சந்தேகத்துக்கு இடமாகவே இருக்குது. இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்குள்ளார நம்மளோட நெல்மணிகளை அறுத்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதற்கான கால அவகாசம் இயற்கை நமக்கு தருதாங்கிறது தெரியல. காத்திருந்து பார்ப்போம். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்காரங்களாம் அறுத்துட்டாங்க. இந்த இதெல்லாம் அறுவடை ஓடிடுச்சு. அப்படியே அடுத்தடுத்து இந்த சைடு அறுத்துட்டு அப்படியே அந்த அந்த பக்கமாகவே போயிடுச்சு வண்டி. நம்ம இந்த பக்கம் அறுக்கிறப்போ இந்த சைடு நம்ம அறுவடை ஆரம்பித்தோம்னா மழை வராமல் இருந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம். மழை வந்துருச்சுன்னா நம்மளுடைய வயல் வீணாயிரும். என்ன பண்ணுதுங்கிறது தெரியல. காத்திருந்து பார்ப்போம். நன்றி.